நம்ம ஹீரோ விளையாட வரான். நம்ம ஹீரோவையும் சுத்தி சுத்தி வருதுங்க. இப்போ நம்ம ஹீரோ பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குதுங்க. நம்ம ஹீரோ தான் கொஞ்சம் புத்திசாலியாச்சே, கொஞ்சம் யோசிக்கிறான். யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அமைதியா உட்காந்துருக்கான். இதுங்க ஆன்சர் சொல்ல 10 செகண்ட் தான் கொடுத்துருக்குங்க. 8 செகண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கத்துது. கரெக்டா நம்ம ஹீரோ சொல்லிடுறான் பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கறத கரெக்டா சொல்லிடுறான். அதுங்கெல்லாம் முழிக்குது, எப்படி இவன் சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லி முழிக்குது. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தையே சொல்றான். என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு விளையாண்ட இல்லையா, அவ விளையாடும் போது கரெக்டா அங்க இருக்கிற வாய்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான். இந்த குச்சிங்க எல்லாமே ஒரே ஃபார்மேஷன்ல தான் சுத்திட்டு இருக்கு. சோ யார் எந்த இடத்துல இருக்காங்கன்னு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா போதும் ஹீரோவால ஈஸியா கண்டுபிடிச்ச முடியும். அதனால அது கரெக்டா 8 செகண்ட் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கு. பின்னாடி யார் இருப்பா அப்படிங்கறத இவன் கரெக்டா அதனால கெஸ் பண்ணிட்டான். அந்த குச்சி எல்லாமே ஒண்ணு டப்பு டப்புன்னு வெடிக்குதுங்க. அதுல ஒரு குச்சி மட்டும் ஏதோ ஒரு கீ மாதிரி ஆகி கீழே விழுவுது. சோ இதுதான் இந்த ரவுண்ட்கான கீ போல அப்படின்னு சொல்லி ஹீரோ அதை எடுத்து வச்சுக்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு, அதாவது நம்ம செகண்ட் ஹீரோயின் இருக்காளே, அவ வந்து அப்பா என்னை நீ காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்லி சொல்றா. நம்ம ஹீரோவும் ஆமா உன்னை காப்பாத்திட அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கு இங்க. இப்ப அந்த கீ எடுத்துட்டு நம்ம ஹீரோவும் செகண்ட் ஹீரோயினும் வெளியே போறாங்க. அங்க ஏதோ ஒரு பொம்மை யாரோ ஒரு பையனை துரத்துற மாதிரி இருக்கு. அந்த பையன் கையை கொடுங்கன்னு கத்திட்டே ஓடுறான். இப்ப இவங்க 3 பேரும் கையை கோத்துட்டு நிக்கிறாங்க. அப்ப அந்த பொம்மை வந்து நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, நான் போய் அடுத்த ஃப்ரெண்டை தொலைறேன் அப்படின்னு சொல்லி வெறுப்பாய் அங்கிருந்து கிளம்பிடுது. இப்போ நம்ம செகண்ட் ஹீரோயின் இருக்காங்களே, அவங்க ஹீரோ பார்த்து என் கையை விட்டுறாத அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொமான்ஸா பேசுறாங்க. நம்ம ஹீரோவும் நான் விட மாட்டேன், நான் உன்னை பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்றான். ட்விஸ்ட் அடிப்பாங்க. அது என்னன்னா, அந்த கையை கொடுங்கன்னு துரத்தும் பாத்தீங்களா ஒரு பொம்மை, அந்த பொம்மை இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்கள துரத்த ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், ஃபர்ஸ்ட் ஹீரோயினுக்கு தானே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான். சோ உடனே செகண்ட் ஹீரோயின் கையை விட்டுக்கிட்டு சும்மா பறந்து வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோயினை காப்பாத்துவான். அவங்களுக்கு கையை கொடுத்து அந்த பொம்மை கிட்ட இருந்து காப்பாத்திடுவான். செகண்ட் ஹீரோயினும் சரி ஃபர்ஸ்ட் வந்துட்டா போல நாம அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவங்களும் அமைதியா ஆயிட்டாங்க. இப்போ இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அங்க செகண்ட்ஸ் ஓடிட்டு இருக்கு. ஒரு பெரிய பொம்மை ஆட்டு இருக்குது. அதுல மொத்தம் 7 கீ போடுற மாதிரி இருக்கும். அவங்க கிட்ட மொத்தம் 4 கீ தான் இருக்கு. இன்னும் அவங்க 7 கீ போடணும்னா இன்னொரு ஆள் வேற தேவைப்படுது. அப்போ அந்த இடத்துக்கு மத்த 3 கீயும் வந்து விழுவுது. யாரா அதை போட்டான்னு பார்த்தா கரெக்டா நம்ம வில்ல வந்து அங்க நிக்கிறான். அவன் கூட வந்து இன்னொரு பையனை கழுத்து திருவி கொண்டிருப்பான். ஏன்னா உங்களுக்கு ஒருத்தன் தானே தேவைப்படுது, அதனால அவன் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம வில்ல பயங்கரமான வில்லத்தனமா பேசிட்டு இருக்காங்க. சோ இப்ப எல்லாரும் இருக்காங்க இல்லையா, அந்த கீயை போட்டு திருவுறாங்க. அந்த பொம்மையோட டைமும் கரெக்டா நின்றுது. இப்போ அந்த பொம்மை யார் யாரெல்லாம் ஜெயிச்சாங்கன்னு அங்க இருக்கிற 7 பேரோட நேமையும் சொல்லுது. 7 பேரும் அப்பா தப்பிச்சிட்டோம்டா அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. 4th ரவுண்ட் எப்படி இருக்குன்னா, நம்ம வடிவேல் சொல்ற மாதிரி சுத்தி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அதுக்குள்ள வந்து அவங்க எப்படி எப்படிலாம் சாவ போறாங்கன்னா, ஒரு பெரிய கரடி பொம்மை ஒயிட் கலர்ல வந்து நிக்குது. அந்த பொம்மை என்ன சொல்லுன்னா, எனக்கு ஒயிட் கலர்னா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நான் ஒரு ஒயிட் பியர், என்கிட்ட பொய் சொல்றவங்களே எனக்கு சுத்தமா பிடிக்காது, நான் சின்ன சின்ன கேள்விகள்லாம் கேட்பேன், அதுக்கு மட்டும் நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா போதும், ஆனா பொய்யா பதில் சொன்னீங்க உங்க எல்லாத்தையும் நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இவங்க எல்லாரும் சரி ஓகே இந்த கேமே விளையாடலாம்னு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அது ஃபர்ஸ்ட் கேள்வி கேக்குது. அது கேட்கற கேள்வி என்னன்னா, உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச சாப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குது. எல்லாரும் அவங்க உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை கரெக்டா சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லி முடிச்சிடுறாங்க. இப்போ அந்த பியர் என்ன சொல்லுதுன்னா, யாரோ தப்பான பதில் சொல்லிருக்கீங்க, பொய் சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா கத்துது. சோ அங்க இருக்கிறவங்க எல்லாம் டென்ஷன் ஆகுறாங்க. யாரா இதுக்கெல்லாம் பொய்யா பதில் சொல்றது, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற ஒரு பையனை எல்லாரும் கார்னர் படி பேசுறாங்க. கடைசியில இவன் தான் பொய் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த ஒயிட் பியர்ட்ட சொல்றாங்க. அந்த ஒயிட் பியர் சும்மா ஓங்கி அவனை அடிக்கிற மாதிரி பக்கத்துல வந்து நிறுத்திடுது. அவன் நான் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லி கதற மாதிரி சொல்றான். அவனை தரையோட தரையா சேர்ந்து தப்புன்னு அழுத்தி கொன்றுது அவனை. சோ இப்ப இவன் செத்துட்டா இல்லையா, இனிமே யாராவது பொய் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு இதே நிலைமை தான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியும். இங்க இருக்கிற யாரும் பொய் சொல்ல, நீ தான்ப்பா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த பொம்மையை பார்த்தே கை நீட்டுவான். ஏன் அப்படின்னா, அந்த பொம்மை நம்ம செகண்ட் ஹீரோயினை அடிச்சு கொல்லும் பாத்தீங்களா, அப்போ எனக்கு ரெட் கலர்னா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும். அது ஆரம்பத்துல எனக்கு ஒயிட் கலர்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கோம். இப்ப ரெட் கலர்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுது. ஏன்னா அது ஒயிட் பியரே கிடையாது, அது ஒரு டீமன் பிளாக் பியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அந்த பொம்மை செம்ம கோதுல கத்த ஆரம்பிக்கும். அப்படியே தன் கையில என்ன கலர் இருக்குன்னு பார்க்கும், ரெட் கலர் தான் இருக்கும். இப்போ அது மொத்தமா அப்படியே பிளாக் பியரா மாற ஆரம்பிக்கும். அது ஒரு டீமனா மாற ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இவங்க எல்லாம் 5வது ரவுண்டுக்கு போயிருவாங்க. 5வது ரவுண்ட்ல ஏதோ பெரிய பெரிய கோயில் மாதிரிலாம் இருக்கும். ஒரு சின்ன பொம்மை அங்க இருந்து ஆடிக்கிட்டே வரும். அது ஒன்னா இருந்தது இப்போ 3 பொம்மை ஆயிரும். அதுங்கெல்லாம் சொல்றது என்னன்னா, இப்போ நீங்க கடைசி கேம் விளையாட போறீங்க, இந்த கேம்ல யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க இந்த கியூப்ல இருந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரி ஓகே அந்த கேம் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அதுங்க சொல்லும். அங்க ஒரு ரவுண்ட் சிம்பிள் இருக்கும், அதுல ஒரு சின்ன டப்பா இருக்கும். இங்க இருக்கிற 5 பேர்ல ஒருத்தனை நாங்க டீமனா செலக்ட் பண்ணுவோம். அவன் மிச்சம் இருக்கிற 4 ஏஞ்சல்ஸையும் பார்த்து இவங்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு வந்து அந்த டப்பால தான் காரை வச்சு இவங்களை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னா அப்படின்னா அவங்கள ஒரு ஜெயிலுக்குள்ள தூக்கிட்டு வந்து நாங்க அடைச்சிருவோம். சோ இப்படி 4 பேர்த்தையும் அந்த டீமன் கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னா அந்த டீமன் ஜெயிச்சிட்டான். ஒரு 1 ஹவருக்குள்ள அந்த 4 ஏஞ்சல்ஸும் அந்த டீமன் கண்ணில் படாம தப்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஏஞ்சல்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. அப்படி இல்லாம 3 ஏஞ்சல் மாட்டிக்கிட்டாலும் அவங்க இறந்துருவாங்க. ஒருத்தன் தான் தப்பிக்க முடியும். இப்போ டீமன் செலக்ட் பண்ண ஒரு ரவுண்ட் நடக்குது. அதுல நம்ம வில்லனே டீமன் ஆயிடுறான். எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கு, ஆனா நம்ம வில்லனே டீமன் ஆயிடுறான். இப்போ அந்த வில்லன் அந்த டப்பா எடுத்துட்டு வந்து அந்த ரவுண்ட்குள்ள வச்சுட்டு ஏஞ்சல்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க ஓடுறான். ஓடுன வேகத்திலேயே ஒரு 2 டம்மி பீஸுங்க இருக்காங்க, அவங்கள ஈஸியா கண்டுபிடிச்சிடறான். இப்போ மிச்சம் நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்க மட்டும் தான் இருக்காங்க. நம்ம ஹீரோ இதே இடத்துல இருந்து
இருந்தா மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜன்னல் வழியா கீழே இறங்கிட்டு இருக்கான். ஹீரோயினையும் கூப்பிடுறான். அதே நேரத்துல அங்க வரத்துக்கான வழியில சில தடையெல்லாம் வச்சு அடைச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு இப்ப வில்ல வந்துடுறான். அந்த தடை எல்லாத்தையும் உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அவங்க போய் மாட்டிக்கிறாங்க. இப்போ நம்ம வில்லன் ஹீரோயின் மட்டும் புடிச்சிட்டு போயிடுறான். இப்போ நம்ம வில்லன் கத்திக்கிட்டு இருக்கான். 3 பேர் மாட்டிக்கிட்டாங்க, நீ வந்தாலும் நீ மட்டும் தான் தப்பிப்ப, 3 பேர் மாட்டிக்குவாங்க, உனக்கு நல்ல மனசு, நீயா வந்துரு, நான் மட்டும் தப்பிச்சு போயிருவேன், நீங்க எல்லாரும் செத்து போயிருவீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நம்ம ஹீரோக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ அங்க ஏதோ ஒரு இரும்பாலான பழங்காலத்து ஷூட் இருக்கிறத பாக்குறாரு. அவருக்கு இப்போ அதுல ஒரு ஐடியா வருது. இப்போ அந்த ஷூட்டை போட்டுக்கிட்டு நம்ம வில்ல முன்னாடி வந்து நிக்கிறாரு. நம்ம வில்லன் சிரிக்கிறான். ஏண்டா இந்த ஷூட்டை போட்டுக்கிட்ட என்னை வந்து நீ அடிக்க போற, இந்த ஷூட்டை போட்டுக்கிட்டு நடக்கவே முடியல, நீ என்னைய வந்து அடிக்க போறியா அப்படின்னு சொல்லி நம்ம வில்லன் நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து ஹீரோ தலையில ஒரு டப்பா மாதிரி மாட்டிருப்பாரு. ஏன்னா ஹீரோவை பார்த்தா தானே அவன் போய் அந்த டப்பால காலை வச்சு அவன் மாட்டிக்கிட்டான்னு சொல்ல முடியும். அதனால தலையை மூடிட்டு இருப்பாரு. இப்போ அந்த டப்பா மட்டும் ஈஸியா நம்ம வில்லன் கழட்டிடுறான். நீ மாட்டிக்கிட்டடா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு அங்கிருந்து நடந்து போயிட்டு இருக்கான். டப்புன்னு அவன் ஏதோ ஒரு சங்கிலியால பூட்டி இருக்க மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோவோட பிளான் வந்து இவன் கண்ணுல இருந்து மறையறதுக்காக டப்பா மாட்டுறது கிடையாது. இவனை பக்கத்துல வர வச்சு அந்த சங்கிலிய அவன் மேல போட்டு அவனை கட்டுறதான் பிளான். கட்டிட்டு பின்னாடி அந்த கோட்டமா இருக்கு இல்லையா, அதுல இருந்து பின்னாடி எகிரி குதிச்சிடுறாரு. அது பின்னாடி ஃபுல்லா தண்ணி. அதுவும் இல்லாம இந்த ஷூட் பயங்கர வெயிட். தண்ணியோட சேர்ந்து இரும்பு ஏறிச்சுன்னா எவ்வளவு வெயிட் ஆகும். நம்ம வில்லன் கஷ்டப்பட்டு எப்படியோ மேல இழுக்கிறான். நம்ம போய் அந்த இடத்துல நின்றுலாம், நம்ம தப்பிச்சிருவோம்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. ஆனா அந்த ஷூட்டுக்குள்ள இல்ல, அவர் தண்ணிக்குள்ள குதிச்சு பக்கத்துல அந்த கோட்டையில ஏறி இன்னொரு செவரு வழியா மேல வராரு. நம்ம வில்லனுக்கு இப்பதான் பிளானே புரியுது, இவன் எப்படியே தப்பிச்சு போயிடுவான் போல அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வில்லன் மேல இழுத்துக்கிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோ தடுமாறிட்டு போய் அந்த டப்பாவை ஓங்கி உதச்சிடுறாரு. கரெக்டா நம்ம வில்லனும் தடுக்க வராரு. ஆனா அவராலையும் ஒன்னும் பண்ண முடியல. உதச்ச பிறகு 2 பேரும் ஐயோ என்ன ஆகுமோன்னு சொல்லி நின்னுக்கிட்டே இருக்காங்க. ஒண்ணுமே ஆகல. இப்போ அந்த பொம்மையை பிடிச்சி வில்லன் கேக்குறாரு, நான் கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டுவேன், நான் எப்படி சாவலாம், என்ன எப்படி இந்த கேம்ல உங்களால கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த பொம்மை, எது சாவ போறியா, இது சும்மா ஃபன்னுக்காக விளையாண்டதுப்பா, நீங்க ஏதோ 4 ரவுண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாண்டீங்க, சும்மா ஃபன்னுக்காக ஒரு கேம் விளையாடலாம்னு சொல்லி சொன்னோம். இப்போ அந்த பொம்மைங்க எல்லாம் நீங்க எல்லாம் வெளியே போக போறீங்க, இந்தாங்க ஐஸ்கிரீம் எடுத்து உங்களோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கோங்க, ஜாலியா இருங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு ஐஸ்கிரீம் கொடுக்குது. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினே பேசிட்டு இருக்காங்க. நம்ம இங்க இருந்து வெளியே போனே நம்ம வாழ்க்கையில எப்படி இப்படிலாம் வாழலாம்னு சொல்லி ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட முகம் டக்குன்னு மாறுது. நீ இங்க இருந்து வெளியே போவேன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் இங்க இருந்து வெளியே வரமாட்டேன் போல அப்படின்னு சொல்லி சொல்றோம். நம்ம ஹீரோ ஏன்னு சொல்லி பாக்குறாரு. அப்பதான் நம்ம ஹீரோவோட ஐஸ்கிரீம்ல நீங்க பொழைச்சிங்க, அதாவது யூ ஆர் சர்வைவ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதே மாதிரி நம்ம ஹீரோயினோட ஐஸ்கிரீம் காட்டுவாங்க, யூ ஆர் டயட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்பதான் அந்த 3 பொம்மைங்களும் வந்து இது என்ன கேமுங்கிறதே சொல்லுதுங்க. முன்னாடி விளையாண்ட 4 கேமும் உங்க மூளையை வச்சு விளையாடுறது, இது முழுக்க முழுக்க லக்க வச்சு விளையாடுறது. யாருக்கு லக் இருக்கோ அவங்க மட்டும்தான் வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லும். உங்களோட ஐஸ்கிரீம்ல டெட் சர்வைவ் இருக்கும். 3 பேர் டெட், 2 பேருக்கு சர்வைவ். சோ இதுல 3 பேர் இறந்துருவீங்க, 2 பேர் மட்டும் தான் பொழைப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும். அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு டெட்னு வந்திருக்கும். சோ நம்ம ஹீரோயின் இந்த லெவல்ல இறந்துருவாங்க. இப்போ நம்ம வில்லனும் ஹீரோ மட்டும் தான் மேல வந்து நிப்பாங்க. இப்போ கீழே இருக்கிற மக்கள் எல்லாமே சந்தோஷத்துல குதிப்பாங்க. இவங்க தான் கடவுளின் பிள்ளை, கடவுளின் பிள்ளைன்னு கீழே இருந்த எல்லாரும் கத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஒரு விஷயம் பேசிட்டு இருப்பான், இது முடியற மாதிரி எனக்கு தெரியல, இது இன்னும் கன்னியூ ஆற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். ஏதோ இந்த படத்தோட செகண்ட் பார்ட்ல தான் அதெல்லாம் தெரியும்.